Greetings in the matchless name of Jesus Christ of Nazareth. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இருக்கிறோம். நம்ம இந்த வாரத்தில் கடைசி நாட்களில் கர்த்தர் நமக்கு எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறான்னு நம்ம இந்த வருஷம் ஃபுல்லாக நினச்சி பார்த்தா அதுக்கு நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும்னு நம்ம எவ்வளோ நன்றி சொல்கிறதுனே நம்மளால் தெரியாது. அது எண்ணிக்கைக்கு அடங்காமல் தான் இருக்கும். அவ்வளோ பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்காய் செய்திருக்கிறார். விசேஷமாக அநேகர் ஜெபத்துக்குள்ளே ஆண்டவர் வழிநடத்தி சென்றிருக்கிறார். அநேக சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் செய்திருக்கிறார். தேவன் நம் மேலே பாராட்டின கிருபைகளுக்கு அளவே இல்லை. அவ்வளோ பெரிய காரியம், ஜீவனை நமக்கு ஈடாய் தந்திருக்கிறார். பெரிய காரியங்களை தேவன் நமக்காய் செய்திருக்கிறார். அதனால் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஆண்டவருக்கு நான் நன்றி எழுத உள்ளவளாக இருக்கிறேன். விசேஷமாக ஒரு காரியத்திற்காக நான் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். இந்த நாட்களில் உலகம் நம்மளை என்ன எதிர்பார்க்குதுன்னா வேலிடேஷன். இவங்க என்ன அங்கீகரிப்பாங்களா, அவங்க என்ன அங்கீகரிப்பாங்களா, எதுவுமே நம்மளை அங்கீகரிக்க வேண்டான்னு நான் சொன்னேன். ஆண்டவரே, ஏன்னா நான் லேட் மேரேஜாக இருந்தனால பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் ஹிந்துஸ் எல்லாம் சுற்றி இருக்கவங்க. இந்த கலர் போட்டால் அப்படி, அந்த கலர் போட்டால் இப்படி. நான் சொன்னேன், ஆண்டவர் எனக்கு எந்த கலரை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது ஆண்டவரே. ப்ளூ போட்டால் அனலா, அது போட்டால் க்ரீன் போட்டால் இதுவாக, பிங்க் போட்டால் அதுவாக, எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு என்னோட வேலை, நீங்கள் தான் எனக்கு வேலிடேஷன் கொடுக்கணும். இந்த உலகம் எனக்கு வேலிடேஷன் கொடுக்க வேண்டாம் ஏசப்பா. நீங்கள் எனக்கு வேலிடேஷன் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு போதுமானதாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் பார்த்திங்கன்னா இப்போது நாங்கள் இருக்கிற இங்கே பக்கத்து வீட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்களை ஆரம்பத்திலருந்தே அவங்க டார்கெட்லாம் கிறிஸ்டின் ஃபேமிலிஸை ரொம்ப ஒட்டுக்குவாங்க. இது நான் ஐ ஷுட் நாட் சே பப்ளிக்கலி, இருந்தாலும் இந்த நாட்களில் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் இன்றைக்கு கிறிஸ்டியன்ஸ் நம்ம ஜெபிக்காமல் இருந்தோம்னா இனி வரக்கூடிய அடுத்த ஒரு 30 ஆண்டுகள் கழித்து நம்ம பெரிய பெரிய பாடுகளை நம்ம சந்திப்போம். ஏன்னா நான் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஐயோ நம்ம எவ்வளோ ஜெபிக்க மறந்து போயிருக்கோம், இவ்வளோ பயங்கரமாக இருக்கிறாங்களே, நம்ம ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டோமே ஆண்டவரே. கேஷுவலாக வேதத்தை வாசிச்சுட்டு கேஷுவலாக ஜெபம் பண்ணிட்டு இருந்துட்டோமே, ஒரு மேல்தரமான ஒரு கிறிஸ்தவனாக இருந்துட்டோன்னே, இவ்வளோ தீவிரமாக செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப எனக்குள்ளே நான் பேசியிருக்கிறேன். நான் ஏன்னா அவங்களும் ரொம்ப ஒவ்வொரு நாளும் யாரை தன்வசப்படுத்தலாம், யாரை தேவ சமூகத்திலேருந்து விழ செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க இன்றைக்கி உலகத்தில். அப்போது நம்ம கிறிஸ்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நம்ம ஒருத்தர் ஜெபத்தில் தாங்கி ஒருவருடைய குறைகளை ஒருவர் மன்னித்து ஒருவருக்காக ஒருவர் நம்ம தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி ஒருவர் நம்ம தாங்கும் பொழுது மாத்திரமே ஆண்டவர் சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுகிறது அது எவ்வளவு மகிமையாக இருக்குது. அது ஆரோனோட சிரசில் ஊற்றப்பட்ட தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்குன்னு சொல்லி நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஏன்னா இந்த நாட்கள் கம்ப்யூட்டர் நமக்கு வேலிடேஷன் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா நம்ம மனுஷன், நம்ம பர்ஃபெக்டாக இருக்கவே முடியாது. நான் பர்ஃபெக்ட்டுன்னு சொன்னேன்னா அது நான் தப்பு பண்ணுறேன். நான் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது என்னால். நான் இந்த நிமிஷம் நான் பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஜெபத்தில் இருக்கும்போது, அடுத்த நிமிஷம் நான் உலக பிரமாணமாக போகும்போது பிள்ளைங்கள்ட்ட நான் திட்டிடுவேன். அப்போ என்னால் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. நான் சொன்னேன், ஆண்டவரே என்ன இந்த உலகம் எதிர்பார்க்குது. இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டே நான் ஆண்டவரை பற்றி சத்தியம் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எதை குறித்து நான் கவலைப்படவே இல்லை. பிள்ளைகளுக்கு ஓப்பனாக நான் ஆண்டவரை பற்றி சொன்னேன் ஸ்கூலில். அதே நான் நினச்சி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சரி ஃபுல் டைம் ஆண்டவருக்காக நம்ம செய்யும்போது ஆண்டவரே இதை விட காட்டிலும் பெருசாக செய்ய முடியும்னு நினச்சி நான் வந்தேன். ஆனால் அப்படி இல்லைங்க, நிச்சயமாக இல்லவே இல்லை. பாடுகள், அதிகமான பாடுகள், வேதத்தை திறக்கவே விடாதபடிக்கு பாடுகள். குடும்பத்தில் எல்லாரும் போட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை போட்டு நம்மளை போட்டு அமுக்கிறது, நம்மளால் தேவனுக்காக முழுமையாக எழுந்திருக்கவே முடியல. I find it very difficult. I found, when I was working in the school, I was so happy. I was, after teaching in class, as soon as I came to staff room, after doing all the correction works, I used to take Bible and I used to read. Every now and then I used to read. But after marriage, I couldn't do that. I couldn't do that. But
nowadays we are facing lot of problems, but especially before, when I was in Catholic, we used to pray only fundamental prayer, but that will never, with that prayer we cannot fight in this world. சரிங்களா. ஏன்னா இங்கே என்ன சத்ரு வந்து அப்படியே பயங்கரமாக தாக்காது. இந்த செகண்ட், ஒரு செகண்டும் எப்படி விழ செய்யலாம், எப்படி நம்மளை கீழே விழ செஞ்சு எப்படி ஆண்டவருக்கு துரோகியாக மாற்றலான்னு சொல்லி நம்மளை வந்து பார்த்துட்டே இருக்குது. அதனால இந்த நாட்களில் தயவு செஞ்சு ஒருத்தர் நம்ம தாங்கணும், தூக்கி விடணும். தூக்கி விட்டு எழும்பு, கர்த்தருக்காக எழும்பு, நம்ம எதாவது செய்யணும்னு சொல்லி ஒருத்தர் தூக்கி விடணுங்க. இட்ஸ் அ கேதரிங் டைம். ஒருத்தரை நம்ம தூக்கி விடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் இந்த ஊருக்கு வந்தப்போ நான் பார்த்தேன், ஒவ்வொரு சபைகள் ஏன் ஒருத்தர் ஒரு இதாக டிஃப்ரெண்ட்டாக ஒருமனம் இல்லாமல் இருக்காங்க, ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன் நான். ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய பாடுகள் இருக்குது. அது நம்ம வந்து ஒவ்வொன்றுக்குள்ளே போய் போனால் தான் தெரியும். ஆனால் ஆண்டவர் சொன்னது போல் உயிருள்ள கற்களாகி ஆண்டவர் நம்மளை கொண்டு தான் வந்து சபையை கட்டி எழுப்புறார். பர்க்மன் செய்ய பாட்டில் கூட அந்த பாடல்களில் அந்த பாடுவார், உயிருள்ள கற்களாகி நம்மளை வச்சு தான் ஆண்டவர் கட்டி எழுப்புறார். இன்னும் சத்ரு வந்து பயங்கரமாக ஸ்ட்ரெட், அவன் வந்து விடாமல் ஒரு செகண்டும் நம்மளை பார்க்குறாங்க. இந்த செகண்டு பிடிக்கலாமான்னு சொல்லி. அதனால தேவ பிள்ளைகளாக நம்ம சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது போல, தேவ சமூகத்தில் நம்ம வாசம் பண்ணுறது போல ஒருவர் ஊழியத்தில் தாங்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் பார்த்த வரைக்கும். இந்த கம்ப்யூட்டர் நமக்கு ஏஐ கேண்டிடேட்ஸ் வந்து நமக்கு வேலிடேஷன் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா அப்படின்னா ஆண்டவர் வந்து அந்த காலகட்டத்திலே நமக்கு காட்டி கொடுத்துருக்கலாம். ஆண்டவர் நமக்கு சொல்லுது வேதம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் அப்ரோச் பண்ணுவோம். எனக்கு வந்து பண தேவைகளாக இருக்கலாம், இல்லை என்னுடைய பிள்ளைக்கு வந்து தேவனை பரிசுத்தத்துக்கு நேரான காரியங்களாக இருக்கலாம், இல்லை என்னுடைய நண்பனுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு சமாதானம் இல்லாத நிலையாக இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அப்ரோச் பண்ணுவோம். ஆனால் தேவன் நமக்கு எல்லாருக்கும் சமீபமாக பதில் கொடுக்குறாருங்க. கம்ப்யூட்டர் வந்து நமக்கு கொடுக்க முடியாதுங்க, ஏஐ கொடுக்க முடியாதுங்க, நிச்சயம் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா அந்த மெசேஜஸ்லாம் நான் லிசன் பண்ணதுக்கப்புறம் என்னோட டோட்டல் ஜெப வாழ்க்கை மாறி போச்சு. ஏன்னா நான் வந்து தனி அறையில் தான் அதிகமாக தேவனோடு கூட நான் சஞ்சரிக்கிற ஆள். நான் வேதத்தை படித்து அழுது ஜெபம் பண்ணுவேன், பாட்டு பாடி துதிச்சு ஜெபம் பண்ணுவேன். ஆனால் எப்போ இந்த கம்ப்யூட்டர் இதுக்குள்ளே வந்து பண்ணோம், ஒன் சைடு வந்து பாசிட்டிவாக வர மாதிரி இருக்குது, டுவோர்ட்ஸ் த எண்ட் வர அப்படியே நம்மளை அப்படியே என்கல்ஃப் பண்ணுது உலகம். அது வந்து ஆண்டவர் விரும்பவே மாட்டாருங்க. நிச்சயமாக அது ஆண்டவர் வந்து விரும்ப மாட்டார். ஒருவர் நீ அவங்கள போட்டாடி, நீ இவங்கள போட்டாடி, இவங்களை கீழே தள்ளு, அது ஆண்டவர் விரும்பவே மாட்டார். சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுகிறது தான் ஆண்டவர் விரும்புகிறாருங்க. எங்கள் சபையில் கூட தெபோரால் வெற்றி பெண்கள் மாநாட்டில் வந்து லாஸ்ட் டைம் வந்து அவங்க சொன்னாங்க, என்னது, நம்மளாம் தேவனுக்கு ஸ்நேகிதியாக இருக்கிறோம். இட்ஸ் அ இயர் ஆஃப் கேதரிங். அந்த மேடம் சொன்னாங்க, இட்ஸ் அ இயர் ஆஃப் கேதரிங். ஆண்டவர் வந்து நம்மளை ஒன்று சேர்க்கிறார், உயிருள்ள கற்களாகி நம்மளை ஒன்று சேர்க்கிறார். ஒருவர் நம்ம பட்சித்து கொள்வது ஆண்டவருடைய சித்தமே இல்லை. ஆண்டவர் அது விரும்பவே மாட்டார். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் தனி அறையில் ஜெபிச்சப்போ கூட எனக்கு நல்லா இருந்துச்சு ஏசப்பா, இப்படி நான் இந்த மாதிரி வரும்போது அந்த ஏஐ கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க கம்ப்யூட்டர் டெக்னிக்கல் ஃபீல்டில் எனக்கு வந்து ஆன்சர் கொடுப்பாங்களாமா. அது கொடுக்க முடியாது தம்பி. ஏஐ ஃபீல்டில் இருக்க தம்பிங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், கொடுக்க முடியாதுங்க, செல்லாம் கொடுக்கவே முடியாது. சரிங்களா. இப்போது எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருக்காங்க, ஆதி. சரிங்களா, ஆதி. நான் சேலத்தில் அம்மா வீடு, அது வந்து அது வேறு. சரிங்களா. அந்த பையனை பற்றி சொன்னேன், அது வந்து ஆதவன். இங்கே ஒரு பையன் இருக்காங்க, ஆதி. சரிங்களா. அவங்க ஒய்ஃப் வந்து டென்டிஸ்ட். அவங்க கல்யாணம் ஆனாங்க. அவங்க கல்யாணம் ஆனதுலேருந்து நான் எவ்வளோ பாடுபட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுங்களா. ஒரு நிமிஷமும் என்னை கட்டுப்பாட்டில் எடுப்பான் அந்த பையன். கிச்சனுக்கு அவன் அந்த சமையல் பண்ணுற போ அந்த பக்கங்கிற மாதிரி செல்ஃபோனை வச்சு எனக்கு அப்படியே ஹார்ட்டு பிடிக்குங்க. பாத்திரம் கழுவ முடியாது. எவ்வளோ நான் பாடுபட்டுருக்கேன். இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவங்க வந்து நம்ம பார்க்கணும், உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம டீச்சிங் லைனில் இருக்கிறனால எந்திரிப்போம், நம்ம ஓடியே போயிடுவோம். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது சத்ரு நம்ம ஒரு செகண்டும் நம்மளை தேடி பிடிக்கிறான். நம்ம வந்து உலகப்புறமா சொத்து சேர்க்குறோம், நகை வாங்குகிறோம், அது வாங்குகிறோம், இது வாங்குகிறோம், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், அப்படி நினச்சிட்டு போயிடுறோம். எங்கள் அப்பாவெல்லாம் ரொம்ப எங்களை கவனமாக கொண்டு வந்த ஆள். நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரே,
எங்கள் அப்பா சொல்லுவாங்க, இப்போ கஷ்டப்படுங்க பின்னாடி நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்லுவார், நீ மேக்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நான் சொன்னேன், சரிப்பா சரிப்பா சரிப்பா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை எங்கள் அப்பா சொல்லுவார். அப்பா அப்பா என்ன சொன்னாலும் சரிப்பா சரிப்பா சரிப்பான்னு கேட்பேன். நான் சொன்னேன், இப்போ கஷ்டப்படு பின்னாடி நான் சொன்னேன், அப்பா நான் அப்பவும் கஷ்டப்பட்டு இப்பவும் கஷ்டப்படுறேன், இப்போ அதோட ஜாஸ்தி கஷ்டப்படுறேன்னு நான் சொன்னேன். நீங்கள் மட்டும் உயிரோடு இருந்தீங்கன்னா நான் கேட்பேன் அப்படின்னு நான் எங்கள் அப்பா கிட்ட நான் அடிக்கடி பேசுவேன். நான் பார்த்தீங்கன்னா ஏன்னா இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி இல்லவே இல்லைங்க. பாருங்க, அவங்க ஹிந்து ஃபேமிலி. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க கிறிஸ்டியன்ஸ் தாங்க டார்கெட் வைக்கிறாங்க. ஒரே ஒரு ஃபேமிலிங்க. நான் அன்னைக்கு ஜீவனோட கூட இருக்கிறேன்னு சொன்னால் எனக்காக அநேக தேவ பிள்ளைகள் மறைவிடத்தில் ஜெபிச்சிருக்காங்க. அதனால தான் நான் ஜீவனோடு இருக்கேன். எனக்கு என்ன ஒரு செகண்டும் கட்டுப்பாட்டில் எடுப்பான் அந்த பையன். கம்ப்யூட்டர் செல்ஃபோனில் வச்சு சரிங்களா, துணி காய் போட போவேன். அப்போ கண்டுபிடிச்சிருப்பான். போய் படு, உள்ளே போய் படு. முடியவே இல்லைங்க. 8 இயர்ஸ் அவங்க கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் நான் தான் பாடுகளை அனுபவிக்கிறேன். சரிங்களா, இது நமக்கு தெரியவே மாட்டேங்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மெயினாக நம்ம கிறிஸ்டியன்ஸ் நம்ம ஆட்களே தான் சுற்றி பார்ப்போம். இல்லைங்க, நம்ம ஆள் இல்லைங்க. ஒருவனுக்கு அவன் வீட்டாரே சத்துருங்கிறனால பிசாசு நம்மளே தான் காட்டி சுட்டி காமிட்டு இல்லைங்க, பின்னாடி நிறைய இருக்குதுங்க, தாக்குதல் நடத்திட்டு இருக்குங்க. சரிங்களா, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. நம்ம ஜெபம் பண்ணிப்போம். இந்த ஜன்னலுக்கு நேராக தான் உட்காந்து பலகை நீ திறந்து வச்சு நீ ஜெபம் பண்ணுற, அந்த எல்லையில் உன்னை பிடிக்கிறேன். ஒவ்வொரு ஜன்னலுக்கு ஜன்னல் இன்ச் இன்ச்சாக கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு. எப்படிங்க நாங்கள் தூங்குவோம் சொல்லுங்கள், யோசித்து பாருங்கள். என் குழந்தைங்க எவ்வளோ மைக்ரேன் மைக்ரேன் டேப்லெட்டே சாப்பிட்டேன். சாம்பிள் இந்த நாள் வரைக்கும் பாடுகள். நான் இன்றைக்கி வரைக்கும் நல்ல தூக்கமே கிடையாது. 18 இயர்ஸ். நான் சொன்னேன், ஆண்டவரே எங்கள் அப்பா அம்மாலாம் நல்லா வளர்த்திட்டாங்க, ஏன் ஏசப்பா என்னை மட்டும் இப்படி போட்டு பாடுபடுத்துகிறீங்களே, என்னால் முடியலையே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா இது நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக தெரியாது. நீங்கள் அந்த ஊழியக்காரர் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க மேலே நம்ம இன்னொருத்தர் தாக்குதல் நடத்தலாம். ஆனால் அப்படி இல்லைங்க, நிச்சயமாக இல்லை. செல்ஃபோனில் நம்மளை வியூ பண்ணி நம்மளுடைய பர்த்டே டேட்டுலேருந்து நம்மளுடைய திருமண நாள் எல்லாத்தையும் நீட்டாக கேப்சர் பண்ணி அந்த டேட்லேயே அவங்க இல்லற வாழ்க்கையில் இருந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. சரிங்களா, இப்போ என்னோட டேட் ஆஃப் பர்த்லேயே பக்கத்துலலாம் எல்லாம் நடந்திருக்குங்க. கடைசியில் என்ன வெளியே போக விட மாட்டாங்க. கரெக்டாக வெளியே போய் டக்குன்னு மழை பெய்கிற மாதிரி பண்ணுவாங்க. என்ன வேணாலும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த நாள் வரைக்கும். நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் புரியல ஆண்டவரே, நான் எப்படி தான் எங்கள் ஆளுங்களுக்கு நான் தப்பு பண்ணலன்னு காமிக்கிறது. நான் சொன்னேன், ஐ டோன்ட் வாண்ட் வேலிடேஷன் ஃப்ரம் த சொசைட்டி ஆர் ஃப்ரம் மை கிறிஸ்டியன் கம்யூனிட்டி. ஜீசஸ் ஏசப்பா, நீங்கள் எனக்கு வேலிடேஷன் கொடுங்க. உங்களுடைய சித்தத்தினால தான் நான் கல்யாணம் பண்ணினேன். நிச்சயமான பாடுகள் எனக்கு வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் இது இன்றைக்கி அதாவது ஒருத்தருக்கு வந்திருக்குன்னு சொல்லி மற்றவங்க அசால்ட்டாக போகிறது இல்லைங்க. இது நிச்சயமாக இனி ஒரு 30 இயர்ஸ் அடுத்தது தலையெடுக்கும்போது ஜாஸ்தி வருங்க, இதை விட அதிகமாக. ஏன்னா செல்ஃபோனில் அந்த 10 இயர்ஸ் டைம் எங்கள் குடும்பத்துக்குரியதுன்னு சொல்லி அந்த டைம் பீரியட் எடுத்தாங்கன்னா அந்த 10 இயர்ஸும் அந்த வான மண்டலத்தை அடைச்சி வைக்கிறாங்க. ஸ்கையில் காலையில் ஏர்லி மார்னிங் தண்ணி இழுத்து விட்டு ஸ்கை ஃபுல்லாக நம்ம எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி அடைச்சிடுறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் அண்டர் கிரவுண்டில் நான் என் பிள்ளைங்க 8 வருஷமாக நான் லைட் வீட்டுக்குள்ளே எல்லோ லைட் போட்டே தான் வச்சுருப்பேன். நான் ஜில்லுன்னு இருக்கும், தரையெல்லாம் எலக்ட்ரிஃபைட் ஆயிரும் தண்ணி. அந்த பையனுக்கு கல்யாணம் 2017 அவனுக்கு ஜூலையில் கல்யாணம் ஆச்சு. அப்போலேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி அண்டர் கிரவுண்டில் தண்ணியும் கரண்ட்டும் சப்ளை பண்ணி எங்கள் வீட்டு பக்கம் அப்படியே ஜில்லு வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது என்னால். குழந்தைங்க எப்படிங்க அதனால அவனோட தலைவலிக்கும். அந்த குழந்தைங்களுக்கு எந்நேரம் கோல்டு இப்படி தான். நான் இது ஒருத்தர் இல்லைங்க, இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். நம்ம கிறிஸ்டியன்ஸ் நம்ம ஆட்களையே சுட்டி காமிச்சு, ஆனால் கரெக்டாக அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாங்க, இதுதான் இங்கே தான் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறவங்க மேலேயே தூக்கி பழியை போட்டுட்டு நம்ம அப்படி போகக்கூடாது. ஏன்னா அது ஆண்டவர் மறைவான காரியங்கள் தேவனுக்குரியது. ஏன்னா ஆண்டவர் ஒரு சிலருக்கு காட்டி தேவ சமூகத்திலே அந்த காரியத்துக்காக நிற்கிறவங்களுக்கு ஆண்டவர் அழகாக காட்டி கொடுத்துருவார். ஏன்னா எல்லாருமே ஆண்டவர் கிட்டி சேர்றதா கிடையாது. யார் அதிகமாக கிட்டி சேர்றாங்க அவங்களுக்கு அதிகமான வெளிப்பாடுகள் ஆண்டவர் அழகாக காட்டி கொடுத்துருவார். இங்கே தான் சத்துரு இருக்கான், இங்கே தான் வேலை செய்கிறான், பாருன்னு காட்டி கொடுத்துருவார்.
சரிங்களா? இப்போ எனக்கு வந்து அவ்ளோ பாடுகள் பக்கத்துல. இந்த கிட்டத்தட்ட வந்து இப்போ எ இப்போ 7ல எனக்கு கல்யாணம் 7 டூ 17 அந்த பையன் 17ல மேரேஜ் ஆச்சு. 17 டூ 27 அந்த பயங்கரமா அந்த இந்த 10 கிட்டத்தட்ட 8 இயர்ஸா கம்ப்ளீட் கட்டுப்பாடு எங்க வீட்ல. யாரும் இந்த பக்கம், அந்த பக்கம் போக முடியாது. சரிங்களா? தண்ணி இழுத்து விட்டுருவாங்க. தண்ணி அண்டர் கிரவுண்ட்ல தண்ணியும் கரண்ட் கம்ப்ளீட்டா காலையில ஸ்கை ஃபுல்லா கவர் ஆயிரும். என்ன பாடி பாடி துதிச்சு வானத்த திறக்கிறியா? அ இல்ல ஜெபம் பண்ணி திறக்கிறியான்னு சொல்லி கம்ப்ளீட்டா அடைச்சுருவாங்க. அப்புறம் நைட்லாம் செல்ஃபோன்ல ஜன்னல் கிட்ட உட்காந்து செல்ஃபோன வச்சு அ ஒண்ணா பையன் வந்து அ அ அ அ வெ எனக்கு ஐ டோன்ட் நோ அபௌட் திஸ் விளக்கு பூஜை கட்ட, இல்ல அவங்க அம்மா வந்து அ முஸ்லீம் குழுறான்னு தெரியாது. மாத்தி மாத்தி ஒருத்தர் இந்த ஜன்னல், ஒருத்தர் அந்த ஜன்னல். மாத்தி 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 ஒருத்தர் பிளாக் கிளவுட்ஸ் இழுப்பாங்க, ஒருத்தர் வந்து ரெட்ட போடுவாங்க. இப்படிதான் பாட்டா ஒரு நேரம் பார்த்தா வீட்டுக்குள்ள ஜிலு ஜிலுன்னு இருக்கும். இன்னொரு நேரம் பார்த்தா பயங்கரமான ஹீட்டு. ஒரு ரூம் பார்த்தா ஜில்லுன்னு இருக்கும். இன்னொரு ரூம் ஆண்டவரே ஒண்ணுமே இல்லையே ஆண்டவரே இங்க. அப்பா அங்க இருக்கிறாங்க. நான் பிள்ளைங்களோட இருக்கேன். என்ன ஆண்டவரே இது? ஓ! இதுதான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது நடக்குதுங்க. இது என் என் வீட்டுக்கு மட்டும் இல்ல. இந்த மாரி நெறைய இருக்கு. நெறைய இருக்குதுங்க. அத ஒரு சிலர் வந்து ஊழியக்காரங்க அத சுட்டி காட்டுறாங்க. ஆனா மற்றவங்க வந்து அத ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க. பழிய தூக்கி அவங்க மேலயே போட்டாங்க. இல்லைங்க 100% இருக்குதுங்க. இருக்குது. ஏன்னா அவ்வளவு ஜெபத்துல தான் நான் அந்த புள்ளைய வாங்கினேன். இப்ப என்னுடைய வீட்ல வந்து ஹஸ்பண்ட் மட்டும் தான் கிறிஸ்டியன். மீதி அவங்க அம்மாலாம் மெதுவா தான் வந்தாங்க. நாங்க ஜெபம் பண்ணி. ஆனா இன்னைக்கும் அவங்களுக்குள்ள அந்த ஹிந்துஸினுடைய கிரியைகள் இருக்கு. நான் எவ்வளோதான் சொன்னாலும் அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க அவங்க. ஆனா வெளி உலகத்துக்கு பார்த்தா இவங்க மருமக அப்படி என்ன என்ன வந்து அப்படி சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால வந்து நான் சொன்னேன், "ஆண்டவரே எனக்கு தெரியாது. ஏன்னா மேபி என்ன நீங்க ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறனால, நான் எவ்வளோதான் பாசிட்டிவ்ன்னு காமிச்சாலும், அவங்க வந்து அவங்களுடைய மாம்சத்தின் கிரியைகள காட்டுறாங்க சுத்தி. என்னால முடியல ஆண்டவரே! என்னால முடியல. நீங்க இறங்கி வாங்க. நீங்க ஏதாச்சும் செய்யுங்க. உங்க ஜனத்துக்கு காட்டுங்க. இனி காலம் தாமதம் பண்ண நேரம் இல்லைங்க." ஆர்சி ஜனங்க ரொம்ப அசால்ட்டா இருக்காங்க. ஐயோ! நேரம் இல்லைங்க. நேரம் இல்ல. அடிச்சு தூக்க 1 செகண்ட் தான். ஓ! இந்த ஜன்னலுக்கு நேரா உட்காந்து நீ அனலாக்குற. இரு நான் அந்த பக்கம் வந்து உன்ன நான் கேப்சர் பண்றேன். அழகா கேப்சர் பண்ணிருவான் அந்த பையன். அவன் கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல படிச்சிருக்கனால, ஓ! இங்க தான் வந்து சூடு போடுறியா? இரு நான் அந்த பக்கம் வந்து உனக்கு தண்ணி டவர் டு டவர் கனெக்ஷன் எடுப்பாங்க தெரியுங்களா? கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது என்னால. எவ்வளோதான் நம்ம ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி நீ அனல் மூட்டுற. இரு நான் தண்ணி இழுக்கிறது ஃபாஸ்ட் இல்லைங்களா? தண்ணி ஈஸியா திருப்பி விட்டுறலாம். து அது டக்குன்னு ஸ்கை ஃபுல்லா இதாயிடும். போ கோல்டு ஓடு போ கோல்டு பிடிக்கும், சளி பிடிக்கும், ஸ்கூலுக்கு போக முடியாது, வேலைக்கு இப்படிதாங்க கஷ்டம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நெறைய பேர் வந்து தெரியாம இருக்கிறாங்க. இதுதாங்க ரியாலிட்டி. இங்க எங்க ஏரியால பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு கிறிஸ்டியன், அந்த பக்கம் ஒரு சிஎஸ்ஐ அவங்க ஒரு கிறிஸ்டியன் மேடம். அவங்களும் பிஜி அசிஸ்டன்ட் தான் சாரு, மிஸ்ஸஸும். எல்லாம் அடைக்கப்பட்டு தான் உட்காந்துட்டுருக்காங்க எல்லாம். ரொம்ப கஷ்டங்க. தண்ணி இழுத்து விட்டு தான் பிடிக்கிறாங்க. அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, சகோதரர்கள் ஒருவர் நம்ம பட்சிக்காதபடிக்கு, நம்ம ஒருமனப்பட்டவர்களாய் தேவ சமூகத்தில நம்ம வந்து ஒருவர் பாரங்களை ஒருவர் ஏற்று, யாரையும் நம்ம பட்சித்துக் கொள்ளாதபடிக்கு, அன்போடு கூட நம்ம தாங்கி, அ அ நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்போது, நிச்சயமா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமா செய்வாருங்க. ஏன்னா நான் வந்து ஆர்சி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தனால, எங்களுதுல வந்து ஆர்சில வந்து ஃபேமிலீஸ் வந்து ரொம்ப கட்டி எழுப்புறதுல ரொம்ப இதா இருப்பாங்க. இப்போ எனக்கு எங்க அப்பா வந்து எங்கள மெயினா என்ன வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ட்ரெயின் பண்ணுவாரு. ஏன்னா அப்பா சொல்றதுக்கெல்லாம் அப்படியே கீழ்ப்படியிற ஆசாமி நானு. அதனால ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ட்ரெயின் பண்ணி நான் நெனச்சேன், கல்யாணம் ஆயிட்டு வந்தோம். ஆண்டவரே அருமையாய் கட்டி எழுப்பிருவீர் சுவாமி. ஆனா அருமையாய் கட்டி எழுப்ப முடியலைங்க. ஒரு ஒரு நாளும் நான் ஜெபம் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவேன். ஆனா எங்க தப்பு நடக்குதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. அசால்ட்டா தண்ணி திருவி விட்டுருவாங்க. அப்புறம் என்னோட டேட் ஆஃப் பர்த்ல தான் எல்லாம் பண்ணுவாங்க. என்னோட கல்யாண நாள்ல எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாமே சேர்ந்து ஜாயின் ஆயி வருதுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அவங்க குடும்பத்துக்காக நான் சேர்ந்து உழைக்கிற மாரி இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியலைங்க. என்ன ஃபாஸ்ட்டா போறியா? இரு நான் தண்ணி திருவி விடுறேன். நெறையா இருக்குதுங்க. நெறையா இருக்குது. இத வந்து நம்ம இன்னும் நம்ம ஏற்றுக்கொள்ளாம, அ நம்ம வந்து சிரிச்சுக்கிட்டு, நம்ம வந்து அசால்ட்டா நம்ம போனோம்னு சொன்னோம்னா, நெக்ஸ்ட் 20 டூ 30 இயர்ஸ்ல நம்ம பெரிய பாடுகள நம்ம சந்திக்க வேண்டி வரும். கிறிஸ்தவங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப பாருங்க, நான் நெனச்சு கூட பார்க்கல. நல்லா தான் சிரிப்பாங்க. நல்லா தான் இருப்பாங்க. அப்புறம் தான் அன்னைக்கு ஒரு நாள் நான் சொன்னேன் அந்த பையன்ட்ட, அவன பார்க்கல மறைவா சொன்னேன் நான். "டேய் ஆதி,
என்ன அக்கா கிட்ட வந்துட்டியா? ஒய்ஃப் துரத்தி விட்டுட்டாளா உன்ன? சும்மா ஜாட மாடியா சொல்லுவேன் நான். அக்கா கிட்ட வந்துட்டியாடா? ஓ என்னடா இந்த அக்கா இயேசு இயேசுன்னு சொல்கிறாங்களே, பைபிளை வாங்குடா, வாங்கி படி. பரலோக ராஜ்யத்து நீ தண்ணியை ஒரு நாளும் கண்ட்ரோல் எடுக்க முடியாது. ஜூலை தண்ணியோ, நவம்பர் தண்ணியோ, டிசம்பர் ஆண்டவர் வானத்தின் மதகுகள் எல்லாம் திறந்தாருன்னா, பூமியில் மதகுகள் எல்லாம் திறந்தாருன்னா உன்னால் அது ஒன்றும் பண்ண முடியாதுடா தம்பி. உனக்கு சத்தியம் தெரில, பைபிள் ஒன்று வாங்கி படி. பரலோக ராஜ்யம் நீ போகணுன்னா வாங்கி படி. அந்த பையன் கேட்குற மாதிரி தான் நான் சொன்னேன். ஆனால் அவன் உள்ளே இருந்தான் ஜன்னல்கிட்ட. எப்போ அந்த ஜன்னல்கிட்டே தான் உட்காந்துட்டு என்னை வியூ பண்ணி பார்த்துட்டே இருப்பான். என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன், நான் என்ன பண்ணுறேன், எங்கே போகிறேன், எங்கே வரேன். அவங்க அம்மாவும் அப்படியே தான் பண்ணுவாங்க. நான் நினச்சி கூட பார்க்கலான்ட்டு ஓகே. நான் ரொம்ப கேஷுவலாக, நான் ரொம்ப எல்லாரோட நல்ல ஜாலியாக லவ் அண்ட் கேரிங் அப்படிப்பட்ட ஒரு நபராக தான் எங்கள் அப்பா என்னை வளர்த்தாரு. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க நைஸாக சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கரெக்டாக அவங்களோட காரியத்தில் கரெக்டாக இருப்பாங்க. அப்படியே ஒரு குடும்பத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. இங்கே எனக்கு தெரிஞ்ச இந்த லொக்காலிட்டியில் ஒரு 10-15 ஃபேமிலி, அந்த ஒரு சர்க்கிள். நான் தான் சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஐ எம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். there is a radius. With that radius they have drawn a circle around me. நான் எங்கேயுமே தப்பிக்க முடியாது. நான் சொன்னேன், ஆண்டவரே எங்கள் ஆளுங்களுக்கு நான் பர்ஃபெக்ட்னு சொல்லணுமா? இல்லை இவங்க சொன்னால் நீ பர்ஃபெக்ட்னு சொன்னால் உன் பிள்ளைங்க நான் தண்ணி இழுத்து விடுவேன், உன் பிள்ளைய அடித்து நான் தூக்கிடுவேன். இது ரியலாக நடக்குது. ஏன்னா ஆர்சி ஜனங்க இன்னும் நல்ல விழிப்படையணும். ஏன்னா நம்ம ஸ்கூல்ஸ் அப்படியே நம்ம போயிட்டு இருந்தோம்னா நமக்கு ஒன்றுமே தெரில. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நம்ம தேவனை கிட்டி சேரலை அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப நமக்கு கஷ்டமான நேரம். இனி அடுத்த 30 இயர்ஸ் நம்ம பெரிய அழிவுகளை சந்திப்போம். மாஸ் டிஸ்ட்ராக்ஷன் நடக்கும். அவ்வளோதான். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா நீங்கள் என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இது என்னுடைய அம்மா ஊர். இந்த கோயம்புத்தூர் என்னுடைய பாட்டியோட ஊர். அவங்க பாட்டி சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு மலையாளி இருந்த போதும் ஒரு லேடி அது இந்த ஹோல் ஸ்ட்ரீட்டே கட்டுப்பாட்டில் வச்சுருவோம்னு சொல்லி அங்கே பாட்டி அந்த நாட்கள்லேயே உணர்ந்துருக்காங்களாம். அது எங்ககிட்ட அப்போவே சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். நம்ம நினைக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நம்ம இந்த பக்கம் போனால் நம்ம அதர் சைடை நம்மளை தாக்குது. நம்ம இப்படி போனோம், இந்த ஜன்னல்கிட்டே உட்காந்து ஜெபம் பண்ணுறேன், நான் இந்த பக்கம் உனக்கு நான் தண்ணி ஊற்றுறேன், நான் உன்னை இந்த பக்கம் கேப்சர் பண்ணுறேன். எதுவுமே பண்ண முடியல. டோட்டலாக சாலிடாக 20 இயர்ஸ் வேஸ்ட். நான் ஆண்டவர்கிட்ட எப்படி ஆண்டவரை நான் கொண்டு வர முடியல. தொடர்ந்து ஜெபிச்ச காரியத்துக்கே தான் நான் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன். தூக்கமே இல்லை, நல்ல தெளிந்த புத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் சொன்னேன், ஒரு ஃபேமிலி இந்த அளவுக்கு தாக்குதல் நடத்துவாங்களா அப்படின்னா இன்னும் எத்தனை ஃபேமிலி? ஆண்டவர் சொன்னால் இன்னும் நிறைய இருக்குது இங்கே. டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸ் ஆண்டவர் எனக்கு சொன்னது. அந்த டெரிட்டரியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன். பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அவங்களும் டாக்டர் ஒன்றும் பண்ண முடியாது. நான் அவர்கிட்டையும் சொல்வேன், டாக்டர்கிட்ட முடியலைங்க டாக்டர், அடிக்கடி சிக்காயிடுறானுங்க, எல்லாம் இருக்கிறதாம்மா, என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. நம்ம அசால்ட்டாக நம்ம ஆட்களே நம்ம ஒருத்தர் பட்சித்துட்டோன்னு சொன்னோம்னா நம்மளை தப்பு வைக்கிறதுக்கு ஆண்டவர் வேறு வழியே இல்லை. ஏன்னா சகோதரர்கள் ஸ்நேகம் நிலைத்திருக்க கடவுள்னு ஆண்டவர் நமக்கு சொல்லித்தராரு. தயவு செஞ்சு நம்ம ஒருத்தர் பட்சித்து கொள்ளாதபடிக்கு நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்ம இணைஞ்சு நின்னோம்னா நிச்சயமாக நம்மளை தேவனுடைய சந்ததியை நீ வரக்கூடிய நாட்களில் பிள்ளைகளை அருமையாக கர்த்தருக்குள்ளே நம்ம வளர்த்து எடுக்க அது பிரயோஜனமாக இருக்கும். சபையும் ஒரு பெரிய எழுப்புதலை காணும்படியாக ஆண்டவர் செய்வார். நிச்சயமாக நான் ஒரு காரியம் அது நிச்சயமாக நான் ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஏன்னா பார்த்திங்கன்னா எனக்கு பிஷப் அவங்களும் அதிகமான என்னை இப்போ ரீசெண்டாக தான் இவங்க இதெல்லாம் தொடங்கினாங்க ஆர்சி இதில். நான் பார்ப்பேன், நிறைய காரியங்கள் பார்ப்பேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன் நான் அதெல்லாம் பார்த்து. ஏன்னா ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை கேட்டீங்களே ஆண்டவரே ஏசப்பா நன்றின்னு சொல்லி, அதுபோல் விசேஷமாக எனக்கு நான் இன்னும் ஆவிக்குள்ளான சபைகள் அதிகமாக நான் அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய கற்றுக்கொள்வேன். ஏசப்பா எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க ஏசப்பா, நான் கற்றுக்குறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நிறைய சபைகளில் நடக்கிற காரியங்களெல்லாம் நான் கற்றுக்குவேன். இப்போ எங்கள் சபையிலே தெபோரால் வெற்றி பெண்கள் மாநாடு அதிலெல்லாம் நான் போய் கலந்துக்குவேன். அதில் அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி துதியின்
ஆகஸ்ட் வந்து தேசத்துக்காக ஜெபிக்கிறது, திறப்பின் ஜெபம் அதிலெல்லாம் கலந்து கொள்வேன் நான். இந்த பார்த்தீங்கன்னா, அ மெயினா வந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து ஒருவர் நம்ம தாங்கி நம்ம வந்து இணைந்து நிக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். விசேஷமா மெர்மரி இம்மானுவேல் பிஷப் வந்து எனக்கு அஸ் அ கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு அருமையான ஒரு தேவ மனுஷன். ஏன்னா ஏஞ்சல் டிவியில ஒரு பாட்டு வரும். ம் அ அனைத்துமே இழந்தாலும் அ அ என்னது ம் உன் மனசு அறிஞ்ச இயேசுராஜா ஒருத்தர் வருவாரு. உன் குறையெல்லாம் தீர்த்து கண்ணீரை துடைப்பாருன்னு சொல்லி ஒரு பாட்டு வந்து ஏஞ்சல் டிவியில எனக்கு அப்பவே வரும். அப்ப நான் அழுவேன், ஆண்டவரே யார் அந்த இயேசுராஜா? எங்க வச்சிருக்கீங்க ஆண்டவரே? என்னால முடியல ஆண்டவரே. எனக்கு இதுக்கு மேல எப்படி ஜெபிக்கிறதுன்னே தெரியல ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபித்துக்கிட்டே இருப்பேன். நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு வந்து மேரி பிஷப் வந்து இவ்ளோ தூரம் எனக்கு வந்து ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க டீம், அவங்க சர்ச் பிலீவர்ஸ், அவங்க ஒரு தம்பி சொன்னாங்க, "உங்களுக்காக நாங்க எத்தன பேர் சபையில ஜெபிச்சிருக்கோம் தெரியுமா? இல்லன்னா அவ்வளோதான் உங்களுக்கு." அது உண்மை. நிச்சயமா உண்மை. ஏன்னா நான் சேலத்துல இருக்கும்போது நான் ப்ரேயர் டீம்ல நாங்க எல்லாம் சேர்ந்து தான் ஜெபம் பண்ணுவோம். அப்போ இங்க பக்கத்துல இந்த காரியங்களெல்லாம் நான் வந்து நான் டைப் பண்ணி அனுப்புனேன். "எனக்கு இந்த மாரிலாம் பிரச்சனை இருக்கு. தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என் குழந்தைங்கள எனக்கு டார்கெட் வைக்கிறாங்க. என் குழந்தைங்கள காப்பாத்தவே முடியல. 2 குழந்தையுமே வந்து அஃபெக்ட் ஆயிருக்குது. எனக்கு முடியல. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு" சொன்னப்போ எனக்கு வந்து தேவன் நிச்சயமா எனக்கு நான் 100% உணர்றேன். மர்மர் இம்மானுவேல் பிஷப் எனக்கு ஆண்டவர் வந்து ம அ ஏஞ்சல் டிவி ஐயா சொன்னாரு, "மனசறிஞ்ச இயேசுராஜா ஒருவர் வருவாரு. உன் குறையெல்லாம் தீர்த்து உன் கண்ணீரை துடைப்பாரு மகளேன்னு" சொல்லி அந்த பாட்டு வரும் ஏஞ்சல் டிவில. அந்த பாட்ட நான் நினைவு கூர்ந்தேன். ஆண்டவரே எனக்கு நான் நினைத்து பார்க்கவே இல்ல. சாமுவேல் கூட அந்த பாட்ட பாட சொல்லி, "நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே, அ அநாதையாக இருந்த என்னை தேடி வந்த என் தெய்வமே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே." இந்த பாட்ட வந்து அ அவர அநாதி சிநேகம் அந்த பிரதரோட சாங்ஸ் வந்து வில்சன் பிரதரோட சாங்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் நிறைய போடுவோம். அப்போ இந்த பாட்டு சாம் அடிக்கடி கேட்பான். நான் நினச்சி கூட பார்க்கல, இந்த ஒரு ஊழியக்காரர் ஆண்டவர் வச்சிருந்திருப்பாரு எனக்கு உதவி செய்ய முடியும். ஏன்னா நான் மோட்டிவேஷனல் ஸ்பீச் அண்ட் ஆல்சோ அவங்க சபையில் வந்து நான் அவங்க ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சில் நடக்கக்கூடிய சர்வீஸ் எல்லாம் ஒரு சில நாள் பார்த்துருக்கேன். ஒரு சிலதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆவியானவர் எனக்கு உணர்த்தப்பட்டு நான் அதெல்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் நான். அப்புறம் நான் சொன்னேன், "இந்த மாதிரி எனக்கு பிரச்சனைகள் இருக்குது என்னை சுற்றி, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, என்னால் முடியல." அப்படிங்கிறப்ப எனக்கு அருமையாக எனக்கு உதவி செஞ்சார். "உன் மனசு அறிஞ்ச இயேசு ராஜா ஒருவர் வருவார். உன் குறையெல்லாம் தீர்த்து உன் கண்ணீரை துடைப்பார் மகளே, நீ கவலைப்படாதன்னு" சொல்லி ஏஞ்சல் டிவி பிரதர் சாதுவையா அவர் இங்கேருந்து சிங்கப்பூர் போகிறப்போ, "ஐயோ ஆண்டவரே, இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் யாரெல்லாம் என்னை தேவ சமூகத்தில் தேடிவோ அவங்கெல்லாம் என்னை விட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு எப்போவுமே. எங்கள் அப்பா எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணார். கடைசியில் அப்பாவை இழந்தேன் நான். அப்புறம் நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். மனசறிஞ்ச இயேசுராஜா, ஆண்டவரே நீங்க எப்போ வருவீங்க? எப்போ என் குறையெல்லாம் தீர்ப்பீங்க? என் பிள்ளைகளுக்கு பாடுகள், என் பிள்ளைகளில் என்னுடைய குறைகள் எல்லாம் இருக்கு. யாரிடத்துல போய் நான் கேட்பேன் ஆண்டவரே, எனக்கு வழி நடத்தி செல்லுங்கன்னு. அருமையான ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். அருமையான ஒரு தேவ மனுஷன். ஒவ்வொரு செகண்டும் ஏன்னா எனக்கு நிறைய காரியங்கள் இன்றும் செய்கிறது எனக்கு ஒன்றுமே புரியாது. எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் சொன்னேன், இந்த கலர் போடணுமா, அந்த கலர் போடணுமா, எனக்கு ஒன்றுமே தெரியாது ஏசப்பா. இல்லை இந்த பக்கம் போனால் அப்படி பிடிப்பாங்களா, அப்படி எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆண்டவரே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெபம் மட்டும்தான் எனக்கு தெரியும். எனக்கு நீங்கள் வழி நடத்தி செல்லுங்க. யார் அந்த மனசு அறிஞ்ச இயேசுராஜா யார் ஆண்டவரே? எங்கே வச்சுருக்கீங்க ஆண்டவரே? அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டே இருப்பேன். இப்படி ஒரு தேவ மனுஷரை ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருப்பார்னு நான் நினைக்கவே இல்லை. ஆண்டவருக்காக நான் ஆண்டவர் என்னுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டார். தேவ மனுஷருடைய வார்த்தையை ஆண்டவர் அங்கீகரித்தார். ஏஞ்சல் டிவி ஐயா அவர் சொன்ன அந்த வார்த்தை தேவன் அங்கீகரித்தார்ன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன தீர்க்கதரிசி அற்பமாக எண்ணக்கூடாது. ஆண்டவர் வந்து எந்த காரியத்தையும் நமக்கு வந்து திடீர்னு செய்யறதில்ல. தீர்க்கதரிசிகள் மூலமாக அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அப்படியா எனக்கு வந்த
ஒரு தேவ மனுஷன்தான் பிஷப் மேரி இமானுவேல் பிஷப். அவங்கள்ட்ட அநேக காரியங்கள் நான் வந்து டைப் பண்ணி அனுப்பியிருக்கேன். எனக்கு பக்கத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, அப்புறம் என் பிள்ளைக்கு இப்படி இருக்குது, எனக்கு அந்த பிள்ளைக்கு அப்படி இருக்குது, எனக்கு இந்த ஊர் புதுசாக இருக்குது, எப்படி நான் எப்படி போவேன், என்ன பண்ணுவேன், எல்லாவற்றிலும் கர்த்தர் அவங்க சபையாக எனக்கு ஜெபிச்சாங்க. ஐயா மாத்திரம் இல்லை, மேரி பிஷப் ஐயா மாத்திரம் இல்லை, அவங்க சபையாக எனக்காக ஜெபிச்சாங்க. அதுக்காக நான் தேவனுக்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவோ நாட்கள் நான் முழு இரவு முழுவதும் ஜெபிச்சிருக்கேன், இரவு முழுவதும் கண்ணீர் விட்டுருக்கேன். ஆண்டவரே எந்த நாட்கள் ஐயா. அதுபோல் திறப்பின் வாசல் ஜெபம் மோகன் சி ஐயா அவரோட இதுக்கும் 12 hours ப்ரேயர்லாம் முதல்ல நடந்தது. அப்பவும் அப்படி தான். ஆண்டவரே உங்களுடைய ஊழியக்காரத்தில் பேசுங்க, இங்கே நடக்கிற காரியங்களை பேசுங்க, ஆண்டவரே நீங்கள் ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி நான் ஜெபிச்சுட்டு இருந்தப்போ தான் அந்த திறப்பின் வாசல் ஜெபம் 12 hours ப்ரேயர் வந்து முதல்ல நடந்தது. அதுவும் அப்படிதாங்க. ஆண்டவர் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் சரியான தேவ மனுஷர்களை அனுப்பி நம்மளை பாதுகாக்கிறார். அதனால நான் கத்தோலிக்க சபைக்கு மெயினாக வந்து நான் அதுலேருந்து வந்ததுனால நம்ம ஜனங்க வந்து இன்னும் தெரியாமல் இருக்கிறாங்க, இன்னும் உலக பிரமாணமாகவே இருக்கிறாங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதுதான் நான் கண்டுபிடிச்சது. அப்படியே நான் சத்தியத்தை படித்தாலும் என்னால் முடியல. ஆண்டவரே இது ஆவிக்குரிய யுத்தமாக இருக்குது, மொத்த ஃபேமிலியும் இப்படி பார்த்தா இன்னும் எத்தனை இருக்குது, சுற்றி பார்த்தா சுற்றி நிறையா இருக்காங்க. ஆண்டவரே என்னால் முடியல, ஆண்டவரே என்னால் முடியல. நீங்கள் தானே அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அல்லவா, நீங்கள் எனக்கா யுத்தம் பண்ணுங்க, நீங்கள் வாங்க, இறங்கி வாங்க. அந்த பையன் அங்கே இருப்பான், போய் அங்கேயே ஜெபம் பண்ணு. கம் ஆன், ஓப்பன் தி டோர்ஸ் ஆஃப் ஹெவன் மை லார்ட் ஜீசஸ், சென்ட் ஃபோர்த் யுவர் ஏஞ்சல்ஸ் அப்படின்லாம் சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அந்த ஒரு நாள் மட்டும் பேசாமல் இருப்பேன், அடுத்த நாள் மறுபடியும் ஒரு ஆப்போசிட் சைடில். நான் சொன்னேன், ஆண்டவரே வாங்க, எங்கள் ஜனங்களுக்கு தெரியல, ஜாலியாக இருக்காங்க, நான் தப்பிச்சுக்கிட்டேன், நீ தானே மாட்டிக்கிட்டேன், ஜாலியாக இருக்காங்க. ஆண்டவரே கண்களை திறங்கப்பா, உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை பார்க்கும்படிக்க எங்கள் கண்களை திறங்குங்கப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னீங்களே ஆண்டவரே, சத்தியத்தை அறிவிக்கும்படியாய் ஆண்டவரே தேவர் மனுஷர்களை எழுப்பித்தாரும் ஐயான்னு சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்தேன். ஆண்டவர் அவ்வளமே எங்களுக்கு செய்தார். சபையில் எங்கள் பாஸ்டரும் அதிகமாக சத்தியத்தை போதித்தார். எங்களுக்கு இங்கே டிவிலையும் அதிகமாக ஏஞ்சல் டிவி, பிளஸிங் டிவியில், அதுபோல் இப்போது இதில் யூடியூப்பில் மேரி பிஷப்பு, அப்புறம் போப்பையா எல்லாம் அருமையாய் தேவன் நடத்தினார். பாடுகள் தாங்க, ஆனால் நிச்சயமாக இந்த பாடுகளுக்கு பின்பு ஒரு பெரிய மகிமை, ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய மகிமை ஆண்டவர் பார்க்க முடியாது நமக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவரே அப்பா, இந்த மட்டும் நான் பேசின இந்த வார்த்தைகளை கர்த்தாவே ஏசப்பா நீ கூர்ந்து கவனித்திருக்கிறீர். ஆண்டவரே என்னுடைய ஆண்டவரே தேவனே, நீர் எனக்கு வைத்த காரியங்களை நான் சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே, பிழையாய் தப்பிதங்களாய் இருந்தால் கர்த்தர் தயவாய் மன்னிப்பீராக, தேவ மனுஷர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஐயா, ஆசீர்வதிங்க சுவாமி. அநேகம் ஆயிரங்களுக்கு பயன்படுத்துங்க சுவாமி, பயன்படுத்துங்க ராஜா. இன்னும் எங்களைப் போல எத்தனை பேர் அழுது கொண்டு இருப்பாங்க, எங்களைப் போல வழி தெரியாத எத்தனை பேர் இருப்பாங்க. ஆண்டவரே சத்தியத்தை அறிவிக்க, ஆண்டவரே முழு இருதயத்தோடு கூட சத்தியத்தை அறிவிக்க தைரியத்தை தாங்க ஆண்டவரே, தாங்க சுவாமி. அப்படி சத்தியத்தை பேசுகிறவர்களை ஆண்டவரை மடக்கி போட்டு தப்பான வார்த்தைகளை சொல்லி தேவ வசனத்தை பேச விடாதபடிக்கு தடை செய்கிற பொல்லாத ஆவிகளை ஆண்டவரே இசப்பா நீர் கடிந்து கொள்ளும்படியாய் கேட்கிறேன். உங்களுடைய ஜனத்துக்காய் நீர் வைராக்கியமாய் எழும் சுவாமி, எழுந்தருளும் ஐயா, எழுந்தருளும் சுவாமி. பெரிய எழுப்புதலை காணும்படியாய் செய்யுங்க, பெரிய எழுப்புதலை காணும்படியாய் செய்யுங்க ஐயா. ஹல்லேலூயா. உம்முடைய வேத வசனம் எங்கள் கண்களுக்கு கலிக்கமாக இருக்கிறது. என் கண்ணுக்கு கூட இப்போ அவர் கூட ரொம்ப இதாக இருந்ததுங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே நான் கண்ணாடி போட மாட்டேன், நான் விசுவாசமாக இருக்கேன். வேத வசனம் கண்களை தெளிவாக்குகிறதா இருக்குதுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே,
யார் என்னுடைய கண்ணை இப்படி என்ன கண் சரீரத்தின் விளக்குன்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் நான் அதிகமாக ஜெபிக்கிறேன். கண் பார்வை பாதுகாத்து கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறது. ஆனால் இப்படி இது பைபிள் படிக்கிறது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சொன்னேன், ஆண்டவரே நான் கண்ணாடி போட மாட்டேன், எனக்கு நீங்கள் என்னோட கண்ணை எனக்கு திருப்பி தான். யார் திருடின, எந்த பிசாசு எனக்கு திருடிச்சு என் கண்ணை எனக்கு வேணும். நான் ஒவ்வொரு நாளும் போராடி ஜெபிக்கிறது உண்டு. எனக்கு வேணும் ஏசப்பா, என் கண் எனக்கு நான் தரமாட்டேன். நீங்கள் கொடுத்த கண்ணை என் கண் ஆண்டவரே என்னுடைய சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது சுவாமி. விளக்கை கொளுத்தி ஒருவன் மரக்கானின் கீழே வைக்க மாட்டான், விளக்குத்தண்டின் மேல் வைப்பான்னு சொன்னீங்களா ஆண்டவரே. விளக்கை கொளுத்தினது நீர் அல்லவா சுவாமி. எனக்கு என்னுடைய கண் திரும்பி வேணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறது உண்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் பைபிளை வாசிப்பேன். நான் ஆண்டவரே கண்களை தெளிவாக்குங்கப்பா, தெளிவாக்குங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமையா. எங்களுக்காய் உதவி செய்த ஒவ்வொரு தெய்வ மனுஷர்களே ஹல்லேலூயா. பொல்லாத பிசாசானவன், சத்தியத்தை பேச விடாதபடிக்கு தடை செய்கிற பொல்லாத பிசாசானவன் வெட்கப்பட்டு போகும்படியாய் தேவனே உம்முடைய தேவதாசர்களை ஆண்டவரே அனல் மூட்டி எழுப்புமையா. எழுப்பு சுவாமி, எழுப்பு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருகிற நாட்களில் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. யுத்த வீரர்களாய் மாற்றுங்க சுவாமி, மாற்றுங்க ராஜா. பரிசுத்தத்தின் மேலே வாஞ்சி உள்ளவர்களாய் மாற்றுங்க ஐயா. தேவனே தகப்பனே, முற்றிலுமாய் நாங்கள் எங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும். தேவனே நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும். தேவனே நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும். உம்முடைய கருத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ.